Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது ரெடிமேட் ஸ்டைல் சர்க்குலர் ஷர்ட் Dress நம்ம பார்க்க போறோம். வீடியோ போறதுக்கு முன்னாடி என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். சோ இங்க நான் பேசிக் பாடிஸ் பேட்டர்ன் வந்து டிராஃப்ட் பண்ணிருக்கேன். இந்த ஷர்ட் டாப் வந்து நான் வந்து ஸ்மால் சைஸ்ல தான் இன்னைக்கு வந்து கட் பண்ணிட்டு ஸ்டிட்ச் பண்ண போறேன். சோ ஸ்மால் சைஸ் மெஷர்மென்ட் தான் வந்து நான் இங்க வந்து டிராஃப்ட் பண்ணிருக்கேன். இந்த ஸ்மால் சைஸ் வந்து நம்ம ஸ்டாண்டர்டா மெஷர்மென்ட் இருக்கும். ரெடிமேட் ஸ்டைல்ல எப்பவுமே ஸ்டாண்டர்ட் மெஷர்மென்ட் வச்சிட்டு நம்ம ஸ்டிட்ச் பண்ணுவோம். சோ அந்த மெஷர்மென்ட் நான் ஏற்கனவே போன வீடியோல உங்களுக்கு ஷேர் பண்ணிருந்தேன். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயே அந்த மெஷர்மென்ட் வந்து நான் உங்களுக்கு போஸ்ட் பண்றேன். சோ இந்த பாடிஸ் பேட்டர்ன் வந்து பஸ் ஸ்மால் சைஸ்ங்கிறது வந்து பஸ் சைஸ் வந்து 36 வரும். சோ அதோட காட்டன் 9 inches எடுத்துர்க்கேன். அண்ட் waist பாத்தீங்கன்னா 27.5 வரும். ஹிப் வந்து 37 வரும். ஷோல்டர் வந்து ஆஃப் ஷோல்டர் எடுத்துர்க்கேன் 7.5. இப்போ எப்பவுமே நீங்க காலர் வந்து ஸ்டிட்ச் பண்ணா ஹை நெக் காலர் ஸ்டிட்ச் பண்ணும்போது நீங்க ஷோல்டர் 7.5 அதாவது ஆஃப் ஷோல்டர் நீங்க எடுத்துக்கோங்க. இல்லைன்னா நீங்க வேர் பண்ணும்போது உங்களுக்கு ஷோல்டர் வந்து டைட்டா இருக்கும். சோ வந்து 7.5 எடுத்துர்க்கேன். நெக் வைட் வந்து 3 inches நெக் டீப் 3 inches எடுத்துட்டு ரவுண்ட் டிரா பண்ணிருக்கேன். சோ இது ஷர்ட் காலர்னால நம்ம வந்து இங்க வந்து பட்டன்ஸ் வைப்போம். சோ பட்டன்ஸ்க்கு வந்து நான் வந்து இங்க வந்து எக்ஸ்ட்ரா வந்து கிளாத் விட்டுருக்கேன். மற்ற இது வந்துட்டு பிளாக்கெட்டுக்கு வேண்டிட்டு. ஸோ இது வந்து 2 inches மொத்தம் 4 inchesல வந்துட்டு டோட்டலாக வந்துட்டு 4 inchesல வந்துட்டு நான் வந்து இங்கே ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே நம்ம 2 inchesல கேன்வாஸ் வச்சுட்டு இது வந்து இப்படியே ஃபோல்ட் பண்ணி இப்படி கொண்டு வருவோம். ஸோ இது வந்து பேசிக் மெஷர்மெண்ட் வந்து டிராஃப்ட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து நம்ம சர்க்குலராக வந்துட்டு ஷர்ட் வந்து கட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்குள்ளே வந்து நம்ம வந்து ஸ்லீவ் வந்து ஷோல்டரோட சேர்த்து ஸ்லீவ் வரும். சர்க்குலராக வந்து இந்த டாப் வரும். ஸோ நம்ம அதுக்குள்ளே மெஷர்மெண்ட் வந்து இனி வந்து மார்க் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நம்ம சர்க்குலருக்குள்ள மெஷர்மெண்ட் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். சர்க்குலர் டாப்ல வந்துட்டு நீங்க பாத்தீங்கன்னா ஸ்லீவ் வந்து நம்ம செப்பரேட்டா அதில் வந்து அட்டாச் பண்ண போறதுல ஷோல்டரோட ஸ்லீவ் வந்து வர மாதிரி இருக்கும். ரெங்லான் ஸ்லீவ்ல எப்படி வரும் அந்த மாதிரி ஷோல்டரோட ஸ்லீவ் வரும். ஸோ மெஷர்மெண்ட் வந்து ஸ்லீவோட மெஷர்மெண்ட் லென்த் வந்துட்டு 22 inches. ஸோ நான் இந்த ஷோல்டர் கிட்ட இருந்து இங்கிருந்து 22 inches இங்க வந்து மார்க் பண்ணிருக்கேன். 22 inches மார்க் பண்ணிருக்கேன். அதே மாதிரி இங்கிருந்து மறுபடியும் 22 inches இப்படி வந்து செமி கர்வா நம்ம வந்து இப்படி சர்க்குலரா நம்ம அம்பர்லா ஸ்கர்ட்ல எப்படி டிரா பண்ணுவோமோ அந்த மாதிரி கர்வ் வந்து இங்க வந்து மார்க் பண்ணிருக்கேன். இந்த செமி கர்வ் வந்து நம்ம இனி வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். சோ நீங்க வந்து இங்க இருந்து இப்படியே இதெல்லாம் கனெக்ட் பண்ணிடலாம். லென்த் டாப்போட லென்த் வரைக்கும் நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். டாப் லென்த் வந்து நான் 22 inches எடுத்திருக்கேன். இப்போ வந்து நீங்கள் வந்து டாப் லென்த் வந்து ஜாஸ்தி எடுக்கிற மாதிரி இருந்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி இந்த செவிக்கர்வ் வந்து நீங்கள் இப்போ இங்கே எவ்வளோ மெஷர்மெண்ட் எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த பாயிண்ட்லேருந்து ஷோல்டர் பாயிண்ட்லேருந்து நம்ம இப்படியே மெஷர்மெண்ட் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ இந்த மெஷர்மெண்ட் நீங்கள் எடுத்துகிட்டு இப்போ நான் இங்கேருந்து 22 இங்கேருந்து 22 இப்படியே மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி மார்க் பண்ணி இப்போ வந்து நம்ம செவிக்கர்வ் வந்து கனெக்ட் பண்ணிட்டோம். லைன்ஸ் வந்து கனெக்ட் பண்ணிட்டோம். நீ நம்ம இதை அப்படியே கட் பண்ணிடலாம். இது வந்து ஃப்ரண்ட் பார்ட்டு. பேக்கும் இதே மாதிரி தான் வரும். பேக்கு நீ கட் பண்ண வேண்டாம். இதே வச்சு நம்ம ஃப்ரண்ட்டும் பேக்கும் ஃபோல்ட் பண்ணிட்டு கட் பண்ணுவோம். ஏன்னா இங்கே வந்து நம்ம வந்து இங்கே வந்து ஃபோல்டட் சைடில் தான் வரணும். ஷோல்டர் வந்து ஃபோல்டட் சைடில் இருக்கும். நெக்கெல்லாம் செப்பரேட்டாக. ஸோ இது வந்து நம்ம கட் பண்ணிவிட்டு இந்த பேட்டர்ன் டிராஃப்ட் வந்து நம்ம கட் பண்ணிவிட்டு நீ அப்படியே கிளாத்தில் வந்து இதை ட்ரேஸ் பண்ணிக்கலாம். சர்க்குலர் இது வந்து கட் பண்ணிட்டேன். நம்ம டாப்போட லென்த்லேருந்து இப்படியே அந்த 22 inches நம்ம ஸ்லீவ் எடுத்ததில் சர்க்குலராக கட் பண்ணிட்டேன். அதே மாதிரி நெக்குக்கு ஷோல்டர் கிட்ட பார்த்தீங்கன்னா ஷோல்டர் ட்ராப் நம்ம எடுத்திருந்தோம் 3/4 inch. அந்த 3/4 inchலேருந்து 0.75லேருந்து நான் வந்து 22 வரைக்கும் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ணிட்டேன். அண்ட் பிளாக்கெட் வந்து தனியாக கட் பண்ணிட்டேன். நம்ம 4 inchesக்கு ட்ரா பண்ணிட்டேன். இது வந்து நம்ம செப்பரேட்டாக தான் நம்ம அட்டாச் பண்ணுறோம். ஸோ வந்து இது கட் பண்ணிட்டேன். செப்பரேட்டாக கட் பண்ணியாச்சு. அண்ட் நெக் வந்து ஃப்ரண்ட் நெக் கட் பண்ணல, பேக் நெக் தான் கட் பண்ணியிருக்கேன். பேக் நெக் வந்து 1 inch எடுத்திருக்கேன். 1 inch எடுத்துட்டு நான் வந்து பேக் நெக் கட் பண்ணிருக்கேன். நம்ம ஃப்ரண்ட்டுக்கு பேக்குக்கும் ஒரே பேட்டர்ன் வச்சுட்டு நம்ம கட் பண்ண போறோம். அதனால ஃப்ரண்ட் அப்புறமா நம்ம செப்பரேட்டா கிளாத்ல கட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ எல்லாம் வந்து நம்ம சர்க்குலர் டாப்க்குள்ள பேட்டர்ன் வந்து நமக்கு வந்து கிடைச்சிச்சு. இது அப்படியே நம்ம வந்து கிளாத்ல ட்ரேஸ் பண்ணிக்கலாம். கிளாத்ல ட்ரேஸ் பண்ணும்போது நம்ம வந்து இப்போ பேட்டர்ன் வந்து எக்ஸாக்ட் மெஷர்மெண்ட்ல தான் கட் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் வந்து இங்கே சின்னதாக ஃபோல்ட் பண்ணுறதுக்கு 1/2 inch இங்கே வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு நம்ம வந்து கிளாத்ல கட் பண்ணிக்கலாம்.
இந்த சர்க்குலர் ஷர்ட் டாப் வந்து கிரேப் கிளாத்தில் தான் கட் பண்ண போகிறேன். ஸோ 1.5 மீட்டர்ஸ் கிளாத் எடுத்துகிட்டு ரெண்டாக ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கேயும் வந்து ஃபோல்டட் சைடு, இங்கேயும் ஃபோல்டட் சைடு. நம்ம ஷோல்டர் வந்து எதுவுமே ஜாயின் பண்ணுறதில்ல, அதனால் ஃபோல்டட் சைடில் தான் நம்ம எடுக்கணும். அண்ட் எடுத்துகிட்டு இப்போ வந்து நான் அயன் பண்ணி பின் பண்ணியிருக்கேன். இந்த பேட்டர்ன் வச்சுட்டு பேட்டர்ன் ஃபஸ்ட்டு பின் பண்ணிக்கலாம். பின் பண்ணிவிட்டு நம்ம இந்த பேட்டர்ன் இப்படியே கட் பண்ணிடலாம். ஸோ பார்த்திங்கன்னா பேக் ஃபஸ்ட்டு கட் பண்ணிக்கலாம். பேக் நெக் மட்டும் கட் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட் நெக் நம்ம அப்புறம் செப்பரேட் பண்ணிவிட்டு கட் பண்ணிடலாம். ஸோ இந்த பேட்டர்ன் வந்து இப்படியே பின் பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கலாம். கிளாத்தில் பேட்டர்ன் வச்சுட்டு கட் பண்ணியாச்சு. பார்த்திங்கன்னா இங்கே வந்து சர்க்குலராக கட் பண்ணியிருக்கேன். சர்க்குலராக கட் பண்ணிவிட்டு அண்ட் பேக் நெக் இப்போ கட் பண்ணியிருக்கேன். அண்ட் ஃப்ரண்ட் நெக் செப்பரேட் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட் நெக் கட் பண்ணி ஃப்ரண்ட் வந்து ஓப்பன் போட்டாச்சு. இங்கே வந்து நம்ம வந்து பட்டன்ஸ் வைக்கிறோம். ஃப்ரண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு அண்ட் இந்த மெஷர்மெண்ட் நம்ம பாடிஸோட மெஷர்மெண்ட்டும் மார்க் பண்ணியிருக்கேன். பேட்டர்ன் வச்சுட்டு இங்கே நீடில் போக் பண்ணிவிட்டு நான் இந்த மெஷர்மெண்ட்டும் மார்க் பண்ணிவிட்டேன். இந்த மெஷர்மெண்ட் நமக்கு தேவை, நம்ம இங்கே ஸ்டிச் பண்ணணும். அதனால் இந்த மெஷர்மெண்ட்டும் மார்க் பண்ணிக்கோங்க. இது இந்த கட் பண்ணக்கப்புறம் பிளாக்கெட் வந்து 2 பிளாக்கெட் நம்ம கட் பண்ணிட்டோம். ஸோ 2 சைட்ஸ்க்கு நம்ம வேணும். 2 பிளாக்கெட்ஸ் வந்து கட் பண்ணியிருக்கேன். பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம 4 இன்ச்சஸில் கட் பண்ணிட்டோம். 2 இன்ச்சஸில் வந்து இங்கே வந்து ஃபோல்ட் பண்ணுறதுக்கு வேண்டி 2 இன்ச்சஸ்ஸு. ஸோ நான் கேன்வாஸ் கட் பண்ணும்போது 1.25 இன்ச்சில் கட் பண்ணியிருக்கேன். ஏன்னா நம்ம இங்கே ஸ்டிச் பண்ணுவோம். அந்த ஸ்டிச்சிங் லைன் விட்டுட்டு நான் 1.25 இன்ச்சஸில் கேன்வாஸ் கட் பண்ணிவிட்டு இதில் இப்போ கிளாத்தோட அட்டாச் பண்ணியிருக்கேன். இதை அட்டாச் பண்ணக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இனி காலர் கட் பண்ணணும். ஸோ காலர் வந்து கட் பண்ணுறதுக்கு மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க. ஸோ பேக்கில் பார்த்திங்கன்னா மெஷர்மெண்ட் வந்து பேக்கில் வந்துட்டு 3.5 வருது. அண்ட் ஃப்ரண்ட்டில் வந்துட்டு மெஷர்மெண்ட் பண்ணிங்கன்னா 5.5 வருது. ஸோ டோட்டலாக எனக்கு வந்து ஒரு சைடு வந்து 9 இன்ச்சஸ் வந்து கேன்வாஸ் வேணும் ஷர்ட் காலருக்குள்ளது. ஸோ இங்கே வந்து கேன்வாஸ் எடுத்துருக்கேன். ஸோ 9 இன்ச்சஸ் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ 9 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கோங்க. 9 இன்ச்சஸ் மார்க் பண்ணிவிட்டு உங்களுக்கு காலரோட வைடு எவ்வளோ வேணுமோ நான் இங்கே 2 இன்ச்சஸ் எடுக்கிறேன். ஸோ 2 இன்ச்சஸ்க்கு நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. ரெண்டாக ஃபோல்ட் பண்ணியிருக்கேன் கேன்வாஸு. ஸோ 2 இன்ச்சஸ்க்கு லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. அண்ட் இங்கே பின் பண்ணிக்கலாம். இங்கே 9 இன்ச்சஸ்க்கு மார்க் பண்ணதை நம்ம ஸ்ட்ரெயிட்டாக லைன் ட்ரா பண்ணிக்கலாம். லைன் ட்ரா பண்ணக்கப்புறம் நெக்ஸ்ட்டு ஷர்ட் காலருக்கு வந்து இங்கே வந்து நீங்கள் வந்து 1/4 இன்ச் எடுத்துக்கோங்க. அண்ட் இங்கே வந்து 1/2 இன்ச் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த லைன் அப்படியே நம்ம வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். இங்கே 1/2 இன்ச் எடுத்துருக்கோம் இல்லையா, 1/2 இன்ச்சு அந்த 1/4 இன்ச்சு மேட்ச் பண்ணி நம்ம வந்து இது கட் பண்ணிக்கலாம். அண்ட் பேக் வந்து 3.5, அந்த 3.5 இங்கே மார்க் பண்ணிக்கோங்க. 3.5 மார்க் பண்ணிவிட்டு நம்ம இங்கேருந்து அப்படியே இந்த 3.5லேருந்து லைட்டாக இந்த 1/2 இன்ச் எடுத்துருக்கோம் இல்லையா, அந்த 1/2 இன்ச்சுக்கு நீங்கள் இப்படியே கர்வாக கொண்டு வந்துடுங்க. இப்படியே ஸோ நமக்கு வந்து ஷர்ட் காலரோடது. இதை வந்து நம்ம இன்னைக்கு கட் பண்ணிவிட்டு கிளாத்தில் வந்து ஸ்டிக் பண்ணிடலாம். கேன்வாஸ் பார்த்திங்கன்னா 2ஆக ஃபோல்ட் பண்ண கிளாத்தில் வந்து ஸ்டிக் பண்ணியிருக்கோம். இனி ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து டாப்போட பிளாக்கெட்ஸ்க்கு வந்து பிளாக்கெட்ஸ் அட்டாச் பண்ணிடலாம். நம்ம ஸ்டிச் பண்ண போனது ஃபஸ்ட்டு பிளாக்கெட்ஸ் தான் ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ இது பின்னெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இங்கே இப்போ ஃப்ரண்ட் இப்படி எடுத்துக்கோங்க. ஸோ ஃப்ரண்ட் வந்து நம்ம ஓப்பன் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த ஃப்ரண்ட் பார்ட் எடுத்துகிட்டு பிளாக்கெட் வந்து நம்ம வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ பிளாக்கெட் வந்து நம்ம வந்து ராங் சைடில் வந்து இப்படி வச்சுட்டு ராங் சைடில் வச்சுக்கோங்க. ராங் சைடில் வச்சுட்டு நம்ம இதை வந்து இப்படியே திருப்பிக்கலாம். திருப்பிட்டு இங்கே வந்து இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து ராங் சைடில் வந்து பிளாக்கெட் வந்து அட்டாச் பண்ணிடலாம். பிளாக்கெட் பார்த்திங்கன்னா அட்டாச் பண்ணிவிட்டு இதை அட்டாச் பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கேயே ஃபோல்ட் பண்ணிவிட்டு சின்னதாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு இங்கேயே இப்படி ஃபோல்ட் பண்ணக்கப்புறம் தான் நம்ம இது வந்து அட்டாச் பண்ணுறோம். ஸோ அட்டாச் பண்ணக்கப்புறம் இங்கே வந்து அயன் பண்ணிக்கோங்க. அயன் பண்ணிவிட்டு நம்ம இதை இப்படியே கொண்டு வந்து இங்கே ஸ்டிச் போட்டு இங்கேயே ஸ்டிச் போட்டுடலாம். ஸோ இந்த சைடு நான் அது ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். பார்த்திங்கன்னா இங்கே வந்து இந்த மாதிரி நான் வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்கேன்.
இங்கே ஸ்டிச் போட்டதுக்கப்புறம் இங்கேயே ஸ்டிச் போட்டிருக்கேன். ஸோ அதே மாதிரி நம்ம இந்த சைடு ஃபினிஷ் பண்ணிடலாம். பிளாக்கெட்ஸ் வந்து அட்டாச் பண்ணியாச்சு. பிளாக்கெட்ஸ் அட்டாச் பண்ணக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து நம்ம கீழே வந்து சின்னதாக ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிடலாம். ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணக்கப்புறம் சைட் ஸ்டிச் போடணும். சைட் ஸ்டிச் போடுறது நம்ம ரைட் சைடில் தான், துணியோட ரைட் சைடில் தான் நம்ம சைட் ஸ்டிச் போடுறோம். ஸோ இங்கே வந்து நீங்கள் வந்து இப்படியே வந்துட்டு உங்கள் மெஷர்மெண்ட் மார்க் பண்ணிவிட்டு செஸ்ட் பஸ்ட்டும் ஹிப் வேஸ்ட் அண்ட் ஹிப்பை மார்க் பண்ணிவிட்டு இங்கே ஸ்டிச் பண்ணிடலாம். ஸோ ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஃப்ரண்ட்டும் பேக்கும் கரெக்டாக சென்டர் மார்க் பண்ணிவிட்டு சென்டர் வந்து மேட்ச் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பின் பண்ணிக்கோங்க. நான் வந்து இங்கே சென்டரும் பின் பண்ணியிருக்கேன். பின் பண்ணிவிட்டு இங்கே ஸ்டிச் பண்ணிடலாம். கீழே சின்னதாக ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணியாச்சு. சுற்றியுமே ஸ்டிச் பண்ணக்கப்புறம் சைட்ஸும் பார்த்திங்கன்னா கரெக்டாக ஜாயின் பண்ணிட்டேன். ஜாயின் பண்ணக்கப்புறம் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கிடைக்கும். இப்படி சைடு இங்கே வந்து ஸ்லீவ் வந்து இந்த மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் வந்து நம்ம காலர் அட்டாச் பண்ணலாம். காலர் வந்து நம்ம ஏற்கனவே கேன்வாஸ் ஸ்டிக் பண்ணிட்டோம். ஸோ இந்த 2 பீஸு வந்து ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம வந்து திருப்பியாச்சு. திருப்பிட்டு கேன்வாஸ் இருக்கிற பக்கம் ஃபோல்ட் பண்ணிட்டேன். ஃபோல்ட் பண்ணக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து இந்த கேன்வாஸ் இருக்கிறத நமக்கு இப்படி தெரிகிற மாதிரி இருக்கணும். ஸோ இங்கே வந்து இப்படியே நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிடலாம். சென்டர் கரெக்டாக மேட்ச் பண்ணி இப்படி ஸ்டிச் பண்ணிவிட்டு இந்த பீஸ் இப்படி கொண்டு வரும்போது நமக்கு ஃபினிஷிங் கிடச்சிடும். ஸோ இதோட 2 சென்டரும் மேட்ச் பண்ணக்கப்புறம் நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ சென்டர் வந்து இங்கே வருது. சென்டர் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். 2 ஃபோல்ட் பண்ணிவிட்டு நாட்ச் போட்டுக்கோங்க சின்னதாக. கரெக்டாக நம்ம சென்டர் மார்க் பண்ணிக்கலாம். சின்னதாக நாட்ச் போட்டாச்சு. ஸோ நாட்ச் போட்டதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த கேன்வாஸ் வந்து இப்படி மார்க் மேட்ச் பண்ணிவிட்டு கரெக்டாக வந்து மேட்ச் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து இப்படி வச்சுட்டு மேட்ச் பண்ணக்கப்புறம் பின் பண்ணிக்கோங்க. பின் பண்ணிவிட்டு கரெக்டாக வச்சுட்டு பின் பண்ணிவிட்டு நம்ம இன்னும் இப்படியே சுற்றியுமே ஸ்டிச் பண்ணேன். ஸ்டிச் பண்ணக்கப்புறம் இது இப்படி ஃபோல்ட் பண்ணால் கரெக்டாக நமக்கு கிடச்சிரும். ஸோ இனி வந்து காலர் வந்து அட்டாச் பண்ணிடலாம். பார்த்திங்கன்னா இப்போ அட்டாச் பண்ணியாச்சு. காலர் அட்டாச் பண்ணக்கப்புறம் பட்டன்ஸும் இங்கே வச்சாச்சு. இப்போ நமக்கு வந்து டாப் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நீங்கள் இப்போ வேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ வந்து வேர் பண்ணும்போது இந்த ஸ்லீவ் வந்து உங்களுக்கு சர்க்குலராக பட்டர்ஃப்ளை மாதிரி இந்த ஸ்லீவ் வந்து உங்களுக்கு வேஸ்ட் வரைக்கும் பட்டர்ஃப்ளை மாதிரி இந்த ஸ்லீவ் இருக்கும். இப்போ வந்து நமக்கு பியூட்டிஃபுல்லான சர்க்குலர் ஷர்ட் டாப் வந்து கம்ப்ளீட் ஆயாச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இனி நம்ம அடுத்த டிஃப்ரெண்ட்டான வீடியோவில் பார்க்கலாம்.